எரிபொருள் பற்றாக்குறை, இருளில் மூழ்கும் கேட்டன் தொடரூந்து நிலையம். தலவத்துக்குட துப்பாக்கிச் சூடு, கைதான இருவருக்கும் விளக்கமறியல். இலங்கையின் ஓட்டுநர் உரிமத்திற்கு விரைவில் சர்வதேச அங்கீகாரம். மீன்பிடி படகொன்றை உலுக்கிய பலத்த காற்று, கடற்றொழிலாளர் மாயம். அடக்குமுறை சட்டம் வேண்டாம், யாழில் போராட்டம். 24 மணி நேரத்திற்கு செல்ல வேண்டாம், கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஈழத் தமிழர்களுக்கு எதிரான அட்டூழியங்களில் ராஜீவ் காந்தி, அம்பலமாகும் தகவல். வேலை நிறுத்த போராட்டங்களில் ஈடுபடுவோரை எச்சரிக்கும் அமைச்சர். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் நோக்கம் இதுதான், அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்பு. இந்திய நடிகர் ரவிமோகன் மற்றும் கெனிசாவை சந்தித்த விஜித ஹேரத். ரணிலின் திட்டங்களை மறுசீரமைக்கும் அனுர தரப்பு, கர்ம வினை என்கிறார் சம்பிக்க. ஹட்டன் தொடருந்து நிலையம் இரவுகளில் இன்றும் இருளில் மூழ்கிக் கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கு காரணம் நிலையத்தில் நிறுவப்பட்டிருக்கும் ஜெனரேட்டருக்கு தேவையான எரிபொருள் வழங்கப்படாமை என கூறப்படுகிறது. மோசமான காலநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக மின்வளங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது என நிலைய மேலாளர் ஜனக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நிலையத்தில் பெரிய ஜெனரேட்டர் இருக்கின்ற போதிலும் அதனை இயக்க தேவையான எரிபொருள் இல்லாததால் பயன்பாட்டுக்கு வரவில்லை. இரவு நேரத்தில் பயணிகளிடமிருந்து முறைப்பாடுகள் அதிகளவில் வந்து கொண்டிருக்கின்றன எனவும் மின்வெட்டு நேரங்களில் நிலையம் முழுவதும் இருட்டாக இருப்பது பயணிகளுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொடருந்து பொறியியல் பிரிவினால் ஜெனரேட்டரில் எரிபொருள் அளவு 20%ஆகவோ அதற்கு மேற்பட்டதாகவோ இருந்தால்தான் அதனை இயக்க வேண்டும் என உத்தரவு விடுக்கப்பட்டுள்ளதால் தற்போது எரிபொருள் அளவு 17% மட்டுமே உள்ளதால் அதனை இயல்பு நிலையிலேயே இயக்க முடியாது என தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் ஜெனரேட்டருக்காக 50 லிட்டர் டீசலை வழங்குமாறு தொடருந்து திணைக்களத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் ஆனால் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை எனவும் நிலைய மேலாளர் கூறியுள்ளார். குறிப்பிட்ட 50 லிட்டர் டீசல் 5 நாள் மாதங்கள் வரை ஜெனரேட்டரை இயக்குவதற்கு போதுமானதாக இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தலவத்துக்குட பகுதியில் இரவு களியாட்ட விடுதிக்கு முன்பாக இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மதுவரி திணைக்கள அதிகாரி மற்றும் வர்த்தகர் ஒருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கடுவல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலங்கம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலவத்துக்குடவில் உள்ள சன சமூக மண்டபத்திற்கு வெளியில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கி சூடு இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வர்த்தகர் ஒருவருக்கும் கலால் அதிகாரி ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தினால் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாக்குவாதம் நீடித்ததால் வர்த்தகர் துப்பாக்கியை கலால் அதிகாரியின் முன் காட்டியுள்ளார். இதனை அடுத்து கலால் அதிகாரி அவரிடமிருந்து துப்பாக்கியை பறித்து அருகிலுள்ள சுவரில் 4 முறை சுட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தலங்கம காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்ற தலங்கம காவல் நிலைய அதிகாரிகள் துப்பாக்கியை கைப்பற்றி சந்தேக நபர்களை கைது செய்தனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்காலத்தில் கிட்டத்தட்ட 100 வெளிநாடுகளுக்கு செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமத்தை அறிமுகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமத்திற்கு சர்வதேச அளவில் செல்லுபடியாகும் வகையில் வியன்னா மாநாட்டில் கையெழுத்திடுவது குறித்து விவாதங்கள் நடந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகமும் போக்குவரத்து அமைச்சகமும் தொடர்புடைய நிறுவனங்களுடன் பல சுற்று கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதாகவும் தற்போது மேலும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஆணையாளர் தெரிவித்தார். டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மிக குறுகிய காலத்தில் சர்வதேச மட்டத்தில் செல்லுபடியாகும் வகையில் வழங்குவதற்கு தேவையான விதிகளை உருவாக்குதல், தொழில்நுட்ப வசதிகளை வழங்குதல் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தேவையான பணிகளையும் முடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். மேலும் போக்குவரத்து அமைச்சகம் இதற்கான செயல் திட்டத்தை தயாரித்து மோட்டார் வாகனத்துறைக்கு வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்ற ஒப்புதலையும் பின்னர் அமைச்சரவை ஒப்புதலையும் பெற்று வெளியுறவு அமைச்சகம், சட்டமா அதிபர், சட்ட வரைவு பிரிவு மற்றும் பிற தொடர்புடைய துறைகளிடமிருந்து ஒப்புதலை பெற்ற பிறகு இதற்கான வியன்னா ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் இதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றும் ஆணையாளர் ஜெனரல் மேலும் தெரிவித்துள்ளார்.
பேருவளை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட படகில் பயணித்த ஒருவர் வீசிய பலத்த காற்றில் சிக்கி காணாமல் போயுள்ளார். குறித்த சம்பவமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் சிக்கிய படகில் 6 கடற்தொழிலாளர்கள் இருந்ததாக மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் சுசந்த ககவத்த தெரிவித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி புறப்பட்ட குறித்த படகானது இன்று மீண்டும் கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது பேருவளை கடலுக்கு அருகில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. காணாமல் போன நபர் தொடங்கொட பகுதியை சேர்ந்த 35 வயதுடையவர் என கூறப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் யாழ் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றுள்ளது. இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய், காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு, அனைத்து தேசிய இனத்தவருக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியல் அமைப்புக்காக போராடுவோம் போன்றவற்றை வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்ய கோரி நாடு முழுவதும் அடையாள கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு கடற்றொழில் நடவடிக்கைகளிலும் கடல்வழி போக்குவரத்திலும் ஈடுபட வேண்டாம் எனவும் கடற்றொழிலாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். காற்றின் வேகம் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையான கரையோரங்களில் கடற்றொழிலில் ஈடுபடும் கடற்தொழிலாளர்கள் கவனமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை தமிழர்களுக்கு எதிரான அட்டூழியங்களில் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பங்கு குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசிகாந்த் துபே கேள்வி எழுப்பியுள்ளார். 1988ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி ராஜீவ்காந்தி அமெரிக்காவின் அப்போதைய ஜனாதிபதி ரொனால்ட் ரீகனுக்கு அனுப்பியதாக கூறப்படும் கடிதத்தை அவர் இதற்கு சான்றாக பகிர்ந்துள்ளார். இந்தியாவும் இலங்கையும் தமிழர்களுக்கு எதிராக அவ்வாறு அட்டூழியங்களை செய்தன என்பதை இந்த கடிதம் விவரிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இறையாண்மை கொண்ட நாடாக இருக்கும் இந்தியா அமெரிக்காவுடன் இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டது ஏனென்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த ஒரு கோரிக்கையை முன்னிட்டேனும் வேலை நிறுத்த போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுவது மிக பெரும் தவறு என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச விமர்சித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், வேலை நிறுத்த போராட்டங்கள் காரணமாக இழக்கப்படும் 24 மணி நேரமோ அல்லது 48 மணி நேரமோ அதனை ஈடு செய்ய அதன் பின்னரான ஒரு வாரம் வரை கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு. அதன் காரணமாக தொழிற்சங்க தலைவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் வீதிக்கு இறங்கி வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் செய்துவிடுவதால் மாத்திரம் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. ஒரு சில விடயங்கள் தொடர்பில் நாங்கள் அதனை மேற்கொள்ள திரைசேரியுடன் கலந்துரையாடல்களை நடத்த வேண்டியிருக்கும். அதற்காக குறிப்பிட்ட காலம் எடுக்கும். எனவே வேலை நிறுத்தம் மேற்கொள்வதால் ஒரு சதத்துக்கும் பிரயோசனம் இல்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக மிக பெரும் ஆர்ப்பாட்டங்கள் வேலை நிறுத்தங்களை மேற்கொண்டதன் ஊடாகவே தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறை என்பது வெறும் பாடத்திட்ட திருத்தம் மட்டுமல்ல என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாகல்ல கலவவ தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். 21ஆம் நூற்றாண்டை எதிர்கொள்ளக்கூடிய முழுமையான அறிவை கொண்ட ஒரு பிள்ளையை உருவாக்குவதே இந்த கல்வி சீர்திருத்த செயல்முறையின் நோக்கம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த புதிய கல்வி சீர்திருத்த செயல்பாட்டில் நீதி, கல்வி அறிவு மற்றும் தொழில் முனைவோர் தொடர்பான பாடங்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் நாகல்ல கலவவ குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அடுத்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையின் கீழ் 5 கட்டாய பாடங்கள் உள்ளதாகவும் 2 பாடங்களை தேர்வு செய்யலாம் என்றும் கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, ராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் டெல்லியடி விசேட அதிரடி படையினரால் சுற்றி வளைப்பு நாகர்கோவில் பகுதி முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சுற்றி வளைப்பில் பொதிகள் 40 அடங்கி 81 கிலோகிராம் 300 கிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் தப்பி சென்றுள்ளார். மேலும் மீட்கப்பட்ட கேரளா கஞ்சா மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத்தை இந்திய நடிகர் ரவிமோகன் மற்றும் பாடகி கெனிசா பிரான்சில் சந்தித்துள்ளனர். இலங்கை தேசிய திரைப்பட கழகத்தில் நேற்றைய தினம் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கையின் திரைப்பட சுற்றுலா திறனை மேம்படுத்துவது மற்றும் வெளிநாட்டு ஒத்துழைப்புகள் மூலம் உள்ளூர் திரைப்படத்துறையை வளர்ச்சியடை செய்வது குறித்து விரிவாக பேசப்பட்டுள்ளது. இலங்கையில் வெளிநாட்டு திரைப்படங்களை உருவாக்க ஊக்குவிக்கும் வகையில் கொள்கை திருத்தங்களை கொண்டுவர அரசாங்கம் உறுதியாக செயல்படுத்துகிறது என அமைச்சர் கேரத் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் தேசிய
திரைப்பட கழகத்தின் தலைவர் சுதத் மகாதெல்வேவும் கலந்து கொண்டுள்ளார். சினிமா மற்றும் இசை, சுற்றுலா, கலாச்சார பரிமாற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முக்கிய பங்குகளை வகிக்கின்றன என்பது தொடர்பில் இந்த சந்திப்பில் உரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க உருவாக்கிய சில திட்டங்களை எதிர்த்த அரசாங்கம் தற்போது அவற்றை மறுசீரமைக்கும் விதத்தில் செயற்படுவது கர்மவினை என்றே கூற வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்லி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ரணில் உருவாக்கிய புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை அரசாங்கம் மறுசீரமைப்பு செய்ய முனைவது வரவேற்கத்தக்கது எனவும் அவர் கூறியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவித்ததாவது: ரணில் விக்ரமசிங்க தனது 2 ஆண்டு கால பகுதியில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நவீன தொழில் உலகினை கருத்தில் கொண்டு கல்வி மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அப்போதைய கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த மற்றும் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாஸ் ஆகியோர் தலைமையில் குழுவை நியமித்து மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இந்த கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக தற்போதைய கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய பல்கலைக்கழக விரிவுரையாளர்களையும் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஆகியோர்களையும் தூண்டிவிட்டு போராட்டத்தை தோற்றுவித்தார்கள். இதனால் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டன. இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட கல்வி மறுசீரமைப்பு பணிகளை அந்த அரசாங்கம் எவ்வித மாற்றமும் இல்லாமல் செயற்படுத்த தீர்மானித்துள்ளது என்றார்.